Hello students, happy morning. Class 12 Physics, Unit 9, Atomic and Nuclear Physics continuation video. In our previous class, we discussed about if an object on a continuous subdivision, we get a small speck that is known as atom. Atomனா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்டை சின்னதாக என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக கிடைக்கிற ஸ்மால் ஸ்பெக்கு என்னென்னு பார்த்தோம், ஆட்டம்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஆட்டமோடைய ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சில சயின்டிஸ்ட் அவங்களுடைய கான்செப்ட், அவங்களுடைய தியரியில், அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் ஆட்டம்னா என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன் ஆட்டம் மாடல். ஓகே, நம்ம டாபிக் என்னென்னா ஆட்டம் மாடல்ஸ். ஆட்டம் மாடல்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே தாம்சனுடைய ஆட்டம் மாடல். ஜே தாம்சன் ஆட்டம் மாடல். ஜே தாம்சன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ன்றது ஒரு ஹோமோஜீனியஸ் ஸ்பியர். ஓகே, ஆட்டம் இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஸ்பியர். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக பாசிட்டிவ் சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். Here the negative charges are embedded in the positive charge. Negative charges are embedded. ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நத்திங் பட் ஏ ஆட்டம் இஸ் லைக் ஏ வாட்டர் மெலான். ஆட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலான் மாதிரி இருக்குது. அந்த வாட்டர் மெலானில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜாக பிஹேவ் பண்ணுது. ஓகேவா? தென் அந்த பாசிட்டிவ் சார்ஜில் நெகட்டிவ் சார்ஜஸ் அங்கங்கே என்ன இருக்குது, எம்பீட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் ஆட்டம் இஸ் நத்திங் பட் லைக் ஏ வாட்டர் மெலான். வாட்டர் மெலான், அந்த வாட்டர் மெலானில் இருக்க ஃப்ரூட் என்ன பிஹேவ் பண்ணுது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜாக பிஹேவ் பண்ணுது. தென் இந்த சீட்ஸ் என்ன பிஹேவ் பண்ணுது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜாக பிஹேவ் பண்ணுதுன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன். ஓகேவா? இங்கே ஒன்று சொல்கிறாரு என்னென்னா ஆட்டம் எப்படி இருக்குது, தட் இஸ் நத்திங் பட் ஏ நியூட்ரல் ஒன். ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். Atom is electrically ஒரு நியூட்ரல் ஒன்றா இருக்குது. தட் மீன்ஸ் இது எதை இம்ப்ளைஸ் பண்ணுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் an atom is equal to negative charge ஆஃப் அன் ஆட்டம். ஒரு ஆட்டத்தோடைய பாசிட்டிவ் சார்ஜோடைய மேக்னிடியூடும் நெகட்டிவ் சார்ஜோட மேக்னிடியூடும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் இந்த மாடல் என்ன சொல்லுதுன்னா ஆல் த சார்ஜஸ் ஆர் அட் ரெஸ்ட். ஓகே, ஆல் த சார்ஜஸ் ஆர் அட் ரெஸ்ட். எல்லா சார்ஜும் எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. பட் நமக்கு தெரியும் கிளாசிக்கல் எலக்ட்ரோ டைனமிக் தியரி படி சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இருக்காது. ஓகே, இன்னொன்று என்னென்னா இதனோட ட்ராபேக் என்னென்னா இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். அப்படின்னு என்ன சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டமை ஹீட் பண்ணால் அது என்ன எமிட் பண்ணும் பார்த்தீங்கன்னா லைட்டை எமிட் பண்ணும். அந்த லைட்டை ஸ்பெக்ட்ரோமீட்டரை வச்சு பார்த்தா ஓகே we get a ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை பற்றி இவரால் என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இவர் என்ன சொல்கிறாரு, ஆட்டம் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஸ்பியர். ஹியர் இட் கன்சிஸ்டிங் ஆஃப் positive charge here on which the negative charges are embedded like watermelon. Okay, then atom வந்து எப்படி இருக்குது, that is electrically neutral one. அப்படின்னா என்ன மீனிங், பாசிட்டிவ் சார்ஜஸோடைய குவான்டிட்டியும் நெகட்டிவ் சார்ஜஸோடைய குவான்டிட்டி எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. இந்த தியரி படி என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் அட் ரெஸ்ட். ஓகேவா? தென் இந்த தியரியோட ட்ராபேக் என்னென்னா ஒரு ஆட்டத்தோடைய ஸ்டெபிலிட்டியை இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதே மாதிரி ஸ்பெக்ட்ரல் ப்ரொடியூஸ் ஆகிறத பற்றி இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதான் இந்த தியரியோடைய ட்ராபேக். இந்த ட்ராபேக்கை
ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் இயருடைய ஸ்டூடெண்ட் வரார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் இந்த தாம்சன் மாடலுடைய ட்ராபேக்கை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார். எதை வச்சு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய 2 ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெய்கர் அண்ட் மாட்சன். ஓகே, இவங்களுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய ரிசல்ட்டை வச்சு ஓகே ரூதர்ஃபோர்ட் ஒரு ஆட்டம் மாடல் கொடுக்குறார். ஓகே, தட் இஸ் ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்னென்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஸ்கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்துடலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திக் லெட் பாக்ஸ் இருக்குது. ஒரு திக் லெட் பாக்ஸ் இருக்குது. ஓகே, அந்த லெட் பாக்ஸ்குள்ளே ஒரு ரேடியோ சாம்பிள் வச்சுருக்கேன். அந்த சாம்பிள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொலினியம். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட் பாக்ஸ். இந்த லெட் பாக்ஸ்லேருந்து இருக்க இந்த பொலினியம் சாம்பிள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஹைலி பெனட்ரேட்டிங் ரேடியேஷனை எமிட் பண்ணும். ஹியர் ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிட் பண்ணுது. ஆல்ஃபா பார்ட்டிகல்ன்றது ஒன்றும் இல்லை, தட் இஸ் நத்திங் பட் ஹீலியம் நியூக்ளியஸ் 2He4. அதை ஃபைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு லெட் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். அந்த லெட் ஸ்க்ரீன் வழியாக ஃபைன் ஆகி வெளியே வரும். தென் அதனுடைய பாத்தில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தின் கோல்டு ஃபாயில் வச்சுருக்கேன், கோல்டு ஷீட். ஓகே, தின் கோல்டு ஷீட் வச்சுருக்கேன். அந்த கோல்டு ஷீட்டுக்குள்ளே போய் பட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்ட் ஆகுது. ஓகேவா, அது ஸ்கேட்டர் எல்லா டைரெக்ஷனையும் ஸ்கேட்டர்ட் ஆகுது. அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ட்ரி. ஓகே, தென் அது ஸ்கேட்டர் ஆகிறத நான் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ரொட்டேட்டிங் மைக்ரோஸ்கோப் வச்சுருக்கேன். அந்த மைக்ரோஸ்கோப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீனில் படும்போதெல்லாம் ஒரு ஒயிட் ஸ்பாட் வரும். ஓகேவா, அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு டெலஸ்கோப். தட் இஸ் நத்திங் பட் ஏ மைக்ரோஸ்கோப், நாட் டெலஸ்கோப், தட் இஸ் அ மைக்ரோஸ்கோப். ஓகேவா, இந்த டைரக்ட் ரேவுக்கும் ஸ்கேட்டர்ட் ரேவுக்கும் நடுவில் ஆங்கிள் தான் ஸ்கேட்டரிங் ஆங்கிள். ஓகேவா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபாயில். இது என்னென்னு சொன்னேன் லெட் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் எதனால ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் ஜிங்க் சல்ஃபேட். ஜிங்க் சல்ஃபேட் இஸ் அ ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல். ஓகேவா, இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் போயிட்டு ஒரு கோல்டு ஆட்டமில் போய் இஜெக்ட் ஆகுது. அதில் பட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் அ ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ இட் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 protons. ஓகே, 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதில் இந்த 2 பாசிட்டிவ் சார்ஜ் போயிட்டு என்ன ஆகுது ஒரு ஆட்டமில் இஜெக்ட் ஆகுது. இஜெக்ட் ஆகி ஸ்கேட்டர்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஜே தாம்சனுடைய ஆட்டம் மாடல் படி அவர் சொன்னது கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஓகேவா, இப்படி தான் கிடச்சிருக்கும். அவர் சொன்னபடி பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன இருக்குது எம்பிடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இப்படி தான் கிடச்சிருக்கும். ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட். பட் அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ்டு ரிசல்ட். அப்சர்வ்டு ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஆட்டம். சென்டர் பார்ட்டில் மட்டும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன ஆயிடுச்சு உள்ளே போய் வெளியே வந்து போச்சு. ஓகேவா, சில ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும் என்ன ஆகுது டிஃப்ளெக்ட் ஆகுது. எந்த இடத்துல டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, சென்டர் பாயிண்ட் நோக்கி என்ன ஆகுது டிஃப்ளெக்ட் ஆகுது. தென் இதுலேருந்து இவங்க என்ன கன்க்ளூஷன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் தட் ஆர் அன்டிஃப்ளெக்டட் பை த கோல்டு ஃபாயில். ஓகே, நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல் என்னாச்சு டிஃப்ளெக்ட் ஆகாமல் உள்ளே போய் வெளியே வந்து போச்சு. ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் வேர் அன்டிஃப்ளெக்டட்.
through the gold foil. Gold foil வழியாக undeflect ஆகாமல் வந்து போச்சு and went straight, நேராக வந்து போச்சு. தென் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, some of the alpha particles were deflected through small angle. ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் என்னாச்சு, டிஃப்ளெக்ட் ஆச்சு. some of the alpha particle were deflected. சிலது மட்டும் என்னாச்சு, டிஃப்ளெக்ட் ஆச்சு வித் ஸ்மால் ஆங்கிள். ஸ்மால் ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா. தென் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபியூ ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள். ஓகே, 1000ல் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள் மட்டும் என்ன ஆகுது, டிஃப்ளெக்டட் த்ரூ ஆங்கிள் மோர் தென் 90 டிகிரி. 90 டிகிரிக்கு மேலே என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது, இப்படி தான் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஃபியூ ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள், few alpha particles were deflected through an angle more than 90 degree. Okay, 90 degree மேலே என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகிள், very few alpha particle that are returned back or deflected by 180 degree. ஓகேவா. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த அப்சர்வ் பண்ண ரிசல்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் அன்டிஃப்ளெக்டட் பை த கோல்டு ஃபைல். டிஃப்ளெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஓகேவா. வென்ட் ஸ்ட்ரெயிட். சம் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள், சில ஆல்ஃபா பார்ட்டிகிள் மட்டும் என்ன ஆச்சு, டிஃப்ளெக்ட் ஆச்சு ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில், ஸ்மால் ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, இதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வேர் டிஃப்ளெக்டட் மோர் தென் 90 டிகிரி, இதை இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேவா. 90 டிகிரிக்கு மேலே டிஃப்ளெக்ட் ஆகுது. வெரி ஃபியூ ஆர் டிஃப்ளெக்டட் பை 180 டிகிரி, தட் மீன்ஸ் ரீட்ரேஸ் ஆகுது. இப்படி போனது அதே பாத்தில் என்ன ஆகுது, ரீட்ரேஸ் ஆகுது. ஓகேவா. இப்போ இதில் நான் ஒரு கிராஃப் ஒன்று வரைகிறேன். எதுக்கு கிராஃப்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்ட் பார்ட்டிகளுக்கும் ஸ்கேட்டர்ட் ஆங்கிளுக்கும். இது ஸ்கேட்டர்ட் ஆங்கிள், இது நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்ட் பார்ட்டிகிள். கிராஃப் வரைஞ்சால் இப்போ ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் ஸ்கேட்டரிங் என்ன ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. இந்த மாதிரி கிராஃப் எனக்கு கிடைக்குது. ஓகேவா. தென் இதை வச்சு ரூதர்ஃபோர்டு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு ரூதர்ஃபோர்டு ஆட்டம்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேவா. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு ரூதர்ஃபோர்டு கன்க்ளூஷனுக்கு வராரு. ஆட்டம்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஆட்டம் ஆஸ் அ லாட் ஆஃப் எம்டி ஸ்பேஸ். ஓகே, ஆட்டமில் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதால அந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் நேராக போயிடுச்சு. ஓகேவா. அண்ட் ஆட்டம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஆட்டமில் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குது, அதனால தான் அந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் நேராக போயிடுச்சு. ஓகேவா. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டம் கண்டெயின் எ டைனி மேட்டர் அட் த சென்டர், தட் இஸ் நோன் அஸ் நியூக்ளியஸ். Atom contain a tiny matter at the center called nucleus. அதனுடைய சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் இஸ் 10⁻⁻14 மீட்டர். ஓகேவா. தென் நியூக்ளியஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். நியூக்ளியஸுக்கு என்ன சார்ஜ் இருக்குன்னு சொல்கிறாரு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. தென் த என்டையர் மாஸ் ஆஃப் த ஆட்டம் தட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம். ஓகே, என்டையர் மாஸ் ஆஃப் an atom is concentrated at the center. Okay, that is known as nucleus. Okay, then next என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ் இஸ் சரௌண்டட் பை நெகட்டிவ் சார்ஜ். அந்த நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா. அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் ரெஸ்ட்டில் இல்லை, சுற்றிட்டுருக்குன்னு சொல்கிறார்.
ஓகே, சென்டர் பாயிண்ட் பேர் நியூக்ளியஸ் சொல்கிறாரு. அந்த நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? நாட் அட் ரெஸ்ட், தே ஆர் அட் மோஷன். ஓகே, தட் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறார். இவருடைய தியரிப்படி ஆட்டம்ன்றது என்ன சொல்லியிருக்காரு? ஆட்டம் ஆஸ் அ லாட் ஆஃப் எம்டி ஸ்பேஸ், நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஆட்டத்தோடைய சென்டர் பாயிண்டில் இருக்கிற மேட்டர் பேர் தான் என்னது? நியூக்ளியஸ். அதனுடைய சைஸ் என்ன சொல்கிறாங்க? 10⁻⁴ மீட்டர்னு. தென் அந்த நியூக்ளியஸ் என்ன சார்ஜ் இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அந்த ஆட்டத்தோட என்டையர் மாஸ் எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் த சென்டர். தென் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரெஸ்ட்டில் இல்லை, தட் ஆர் அட் மோஷன் இன் ஏ சர்க்குலர் ஆர்பிட் அரவுண்ட் த நியூக்ளியஸ் சொல்லி சொல்கிறார். யாருடைய தியரி இது? தட் இஸ் அ ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல். ஓகே, தென் இங்கே இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதனுடைய சைஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆட்டமோடைய சைஸ் கொடுத்துருக்காங்க 10⁻⁴ மீட்டர்னு சொல்லிவிட்டு, அதனுடைய சைஸை கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு இன்னொரு பேராமீட்டர் தேவை. தட் இஸ் நத்திங் பட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். நமக்கு தெரியும், சப்போஸ் இது ஒரு கோல்டு ஃபைல் நான் கன்சிடர் பண்ணுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அதை சுற்றி என்ன இருக்குது? எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா பார்த்தோன்னா நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன ஆகும்? நேராக போயிடும். ஓகேவா? சில ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன பண்ணும்? டிஃப்ளெக்டட் த்ரூ எ ஸ்மால் ஆங்கிள். ஓகே, சில ஆல்ஃபா பார்ட்டிகல் பட்டு என்ன ஆகும்? ரீட்ரேஸ் ஆகும். 180 டிகிரியில் ரீட்ரேஸ் ஆகும். இங்கே இந்த பட்டு ரீட்ரேஸ் ஆகுது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்டுக்கும் இதனுடைய சென்டர், நியூக்ளியஸ் சென்டருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பேர் தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஓகே, distance of closed approach is indicated as R0. R0 is nothing but the minimum distance between the center of the nucleus and the alpha particle just before it get reflected by 180 degree. ஓகே, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது 180 டிகிரியில். அந்த பாயிண்ட்டுக்கும் தென் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னது? டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். இந்த டிஸ்டன்ஸில் ஓகே, இந்த பாயிண்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் that is converted into electrostatic potential energy. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறுது. ஓகேவா? நமக்கு தெரியும் கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா ஆஃப் m v0 square. ஓகே, here v0 is a velocity of the alpha particle. Then electrostatic potential energy நமக்கு தெரியும் ஃபார்முலா 1/4πε0 q1 q2 by here the distance that is r. okay, here it is r0. q1ன்றது என்னென்னா ஆல்ஃபா பார்ட்டிகளோடைய சார்ஜ், q2ன்றது என்னென்னா இந்த நியூக்ளியஸோடைய சார்ஜ். அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஆஃப் m v0 square is equal to 1/4πε0. q1 is a charge of the alpha particle. We know very well alpha particle is a helium nucleus, that is 2He4. நியூக்ளியஸ்னும் போது அது சென்டரில் ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கும் 2 நியூட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? 2 ப்ரோட்டான் 2 நியூட்ரான், அப்போ 2 ரெப்ரசன்ட் பண்ணணும். தென் q2ன்றது சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஹியர் இட் இஸ் அ கோல்டு நியூக்ளியஸ், அதனோட அட்டாமிக் நம்பர் Z. தென் சார்ஜ் வந்து E by R0. இதை நான் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணால் எனக்கு என்ன ரிலேஷன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, R0 is equal to 1/4πε0. R0 இங்கே வந்து போச்சு. இது என்னென்னு போடுறேன்? 2ZE². இது அப்படியே கைனெட்டிக் எனர்ஜியா, அப்போ ஈகேன்னு போடலாம். முடிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் வேலையை சப்ஸ்டிட் பண்ணால் we can find the R0, radius of, that means distance of closest approach. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த distance of closest approach, okay, R0 is always greater than
சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட சைஸை விட டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோஸ்ட் அப்ரோச் எப்படி இருக்கும், கிரேட்டராக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வச்சு ரூதர்ஃபோர்டு டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸோடைய சைஸ் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அட் த ரேஞ்ச் ஆஃப் 10⁻⁻14 மீட்டர் டு 10⁻⁻15 மீட்டர். இந்த ரேஞ்சில் அதான் நியூக்ளியஸோடைய சைஸ் இருக்குன்னு சொல்கிறார். ஓகே, தென் இன்னொரு பேராமீட்டர் இருக்குது, அதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் திங் இஸ் இம்பேக்ட் பேராமீட்டர். This is represented by the letter small b. ஓகே, இம்பேக்ட் பேராமீட்டர்னா ஒன்றும் இல்லை, அதே ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சென்ட்ரலில் இருக்கிற நியூக்ளியஸ் தெரியும். இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல் இப்படி டைரெக்டாக வந்தது என்னங்க பார்த்தா ரீட்ரேஸ் ஆகும். ஓகேவா, அதே இந்த பாயிண்டில் இப்படி வந்துட்டு இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன ஆகுது, இப்படி தான் அது போகணும், அது இப்படி போகாமல் என்ன ஆகுது, அதனுடைய பாத்து இப்படியே டெவியேட் ஆகுது. ஓகேவா, தென் இந்த ஸ்ட்ரெயிட் பாத்துக்கும் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பேராமீட்டர் பி. இதை ஸ்கேட்டரிங் ஆங்கிள்னு சொல்லலாம். ஓகேவா, impact parameter is nothing but a perpendicular distance between the center of the nucleus and the direction of the velocity vector of the alpha particle. Okay, that is at a large distance. See, impact parameter is a perpendicular distance between center of the nucleus and velocity vector of alpha particle. Okay, at a large distance. Then the relation between the impact parameter and the scattering angle will be B is proportional to cot theta by 2. Okay, here the proportionality constant is K cot theta by 2. Here the proportionality constant K can be written as 1 by 4 pi epsilon naught 2 Z E square by m V naught square. இங்கே இந்த இம்பேக்ட் பேராமீட்டர் இருக்குல்ல B, இந்த வேல்யூ அதிகமாக தட் மீன்ஸ் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதிகமாக ஸ்கேட்டரிங் ஆங்கிள் குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகேவா, தென் ரூதர்ஃபோர்டோடைய ட்ராபேக்ஸ் பார்க்கலாம். இவருடைய ஆட்டம் மாடல்லையும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது, அதை என்னன்னு சொல்லி பார்ப்போம். ட்ராபேக்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல். ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். என்னென்னா டயாமீட்டர் ஆஃப் த நியூக்ளியஸையும் சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். பட் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அதை மட்டும் என்ன சொல்லி பார்ப்போம். இந்த தியரியால் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஓகே, நியூக்ளியஸ் சுற்றி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு சொல்லி இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டமை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, model failed to explain the distribution of electron around the nucleus. Okay, and also stability of the atom. இதை இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இந்த மாடலில். தென் நெக்ஸ்ட் என்னென்னா, இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஆட்டம் ரெஸ்டில் நியூக்ளியஸை சுற்றி சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வருதுன்னு சொல்கிறார். we know according to classical electrodynamics a accelerated charge produce radiation. நம்ம 6th லெசனில் படிச்சிருப்போம், ஒரு சார்ஜ் ஆக்சலரேட்டாக அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் மீன்ஸ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணால் இது நியூக்ளியஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன். அதை சுற்றி எலக்ட்ரான் என்ன பண்ணுது, சுற்றி வரும்போது ஆக்சலரேட் ஆகி எனர்ஜி எமிட் பண்ணும். அப்போ எனர்ஜி எமிட் பண்ண அதனுடைய பாத்து ஸ்பைரல் ஆகி நியூக்ளியஸில் விழுந்துடும். ஓகே,
இந்த மாதிரி நடக்குதா? இந்த மாதிரி நடக்கிறதில்ல. ஓகே, அப்போ இவரால் அந்த மூமெண்ட்டால் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை பற்றி இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, தென் அப்போ இவரால் என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி. ஓகே, தென் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் படி பார்த்தா ஓகேவா, ஒரு ஆட்டம் நான் என்ன பண்ணுறேன், சப்போஸ் பர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் எமிட் த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன். அந்த எமிட் பண்ணுற எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் கண்டினியூஸாக தான் கிடைக்கும். ஓகேவா, பட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்க்கும்போது வி கெட் ஏ லைன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அதையும் ஒரு என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, செகண்ட் பாஸ்டுலேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு திஸ் மாடல், emission of radiation must be continuous. இப்படி தான் வரணும், கண்டினியூஸாக தான் வந்துடணும். ஓகே, and must give continuous emission spectrum. continuous emission spectrum. ஓகே, பட் அந்த மாதிரி வரல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்க்கும்போது. பட் எக்ஸ்பெரிமெண்ட்லி we observe that only we get a line spectrum. ஓகே, இவருடைய ட்ராபேக் என்னென்னா, எலக்ட்ரான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, தென் அந்த ஆட்டம் ஏன் ஸ்டேபிளாக இருக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. தென் எலக்ட்ரான் ஆக்சலரேட் ஆகும்போது இட் ப்ரொடியூஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன். அப்படி எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் எமிட் பண்ணிச்சுன்னா எனர்ஜி ரெடியூஸ் ஆகி நியூக்ளியஸில் வந்து விழுந்துடும். அதனால் ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்காது. தட் மீன்ஸ் ஸ்டெபிலிட்டி வரையில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு ட்ராபேக் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் படி பார்க்கும்போது ஒரு ஆட்டம் எமிட் பண்ணுற ரேடியேஷன், அந்த ரேடியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தான் இருக்கணும். ஓகேவா, பட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, வி கெட் அண்ட் டிஸ்க்ரீட் ரேடியேஷன். தட் மீன்ஸ் லைன் ஸ்பெக்ட்ரம் தான் கிடைக்குது. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் மாடல் என்னென்னா போர் ஆட்டம் மாடல். இவருடைய லிமிட்டேஷன், இவருடைய ட்ராபேக்ஸை அவர் ரெட்டிஃபை பண்ணுவார் போர் ஆட்டம் மாடலில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.